அனைவருக்கும் வணக்கம். 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஸ்லாஷ் தேர்விற்கான தரநிலை தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளன. நமது பள்ளி மாணவர்களின் தரநிலையை அறிந்து கொள்வது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நமது பள்ளி மாணவர்களின் தரநிலை மட்டுமல்லாது, மாவட்ட வாரியாகவும், ஒன்றியம் வாரியாகவும், பள்ளி வாரியாகவும் நம்மளுடைய தரநிலைகளை அறிந்து கொள்ளலாம். அது எப்படி அறிந்து கொள்வது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசர ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பார்ல ஸ்லாஷ் டிஎன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். எம்இஸ் ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அக்சஸ் ரிப்போர்ட் கார்டு 2025 இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியா வந்து ஒரு பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்ஸ், பார்ட்டிசிபேஷன், பெர்ஃபார்மன்ஸ், லேர்னிங் அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல பார்ட்டிசிபேஷன் அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா கிளாஸ் வைஸா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுடைய லிஸ்ட் நம்ம வந்து பாத்துக்கலாம். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர், எத்தனை ஸ்கூல்ஸ், எத்தனை டீச்சர்ஸ், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் 3ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது கீழே கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்து பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி கிளாஸ் 5, 8 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாவுமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் 3ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆவரேஜ்லாம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கூல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிவகங்கை அப்படின்றனால சிவகங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா சிவகங்கையில் இருக்கக்கூடிய பிளாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நான் இளையாங்குடி அப்படின்றனால இளையாங்குடியை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா இளையாங்குடியில இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸோட நேம்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ஸ்கூல்ஸோட நேம், யூடைஸ் கோடு, ஸ்கூல் டைப் எய்டடா, ஃபுல்லி எய்டடா, கவர்மெண்டா அப்படின்றது வரும். பார்ட்டிசிபேட் பண்ண பெர்சன்டேஜும் ஓவரால் பெர்சன்டேஜும் கொடுத்துருப்பாங்க. அந்த பள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ரேங்க் என்ன, டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் என்ன, பிளாக் ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களது பள்ளிய தெரிந்து கொள்வதற்கு கீவேர்டு சர்ச் இருக்கு பாருங்க. அதுல உங்க பள்ளியினுடைய நேம் அப்படி என்டர் பண்ணீங்கன்னா உங்களோட பள்ளியினுடைய விவரங்களை நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னுடைய பள்ளி ஸ்டேட் ரேங்க் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் அண்ட் பிளாக் ரேங்க் இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வேணும்னாலும் உங்களுக்கு எக்ஸல்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸா வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணவங்க ஓவரால் பெர்சன்டேஜ் ஸ்டேட் ரேங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதுல உங்க டிஸ்ட்ரிக்ட வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க டிஸ்ட்ரிக்ட நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுலயுமே பாத்தீங்கன்னா பிளாக் வைஸா வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுடைய பெர்சன்டேஜ், ஸ்டேட் ரேங்க் என்ன, டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க வந்து பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட் கார்டு அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சிவகங்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ கிளாஸ் 3 நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ கிளாஸ் 3 அதாவது 3ஆம் வகுப்புல எத்தனை மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எத்தனை மாணவிகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அவங்களுடைய ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் அவங்களுடைய ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ ரேங்க்கும் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் மேல் வந்து பாத்தீங்கன்னா அதாவது மாணவர்கள் வந்து தமிழ்ல எவ்வளவு ஸ்கோர்ஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாவும் இந்த மாதிரி மாணவர்கள் மாணவிகள் சொல்லி தனித்தனியாவே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கிளாஸ் 5 வேணாலும் நீங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 8 வேணாலும் நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிளாக் ரிப்போர்ட் கார்டை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இங்க டிஸ்ட்ரிக்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிளாக்கை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாக் வைஸா வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிளாஸ் 3 வேணும்னா கிளாஸ் 3 செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாணவர்கள் எத்தனை பெர்சன்டேஜ், மாணவிகள் எத்தனை பெர்சன்டேஜ் பார்ட்டிசிபேட் ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஸோ இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுல பிரைமரி, மிடில், ஹை ஸ்கூல் இந்த வயசாவும் ஸ்கூல் கேட்டகரி வைஸாவுமே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ டிஸ்ட்ரிக்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றியத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க கிளிக் பண்ணி உங்க ஸ்கூலை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்ம ஸ்கூலோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பிளாக் லெவல்ல அவங்க வந்து எத்தனாவது ரேங்க், டிஸ்ட்ரிக்ட்ல, ஸ்டேட் லெவல்ல அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. தேர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ தேர்ட்ல எத்தனை
மாணவர்கள், எத்தனை மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்களுடைய ஜெண்டர் வைஸா அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாரி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்ஓல அவங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் அப்படின்ற மாரியும் குடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு எல்ஓஸ்லயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே குடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்டூடண்ட் ரிப்போர்ட் கார்டு. அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப டிஸ்ட்ரிக்ட்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க ஸ்கூல செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸஸ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 8த்த நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டோம்னா, ஸ்கூலோட டீடைல்ஸ் குடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டூடண்ட்னுடைய டீடைல்ஸுமே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எத்தனாவது ரேங்க்ல இருக்காரு? அவரு தமிழ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு? இங்கிலீஷ்க்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு? அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டுக்குமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாரி. ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் கிளாஸ் தேர்வுக்கான ரிப்போர்ட்ஸ வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது ஸ்கூல் வைஸாவும் சரி, மாவட்ட வைஸாவும் சரி, பிளாக் வைஸாவும் சரி, ஸ்டூடண்ட் வைஸாவும் நம்ம இந்த மாரி தரநிலைகளை அறிந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ டீச்சர்ஸ்.